கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையினாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனது வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா எட்டவும் கொடுத்தவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையினாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா எட்டவும் கொடுத்தவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையினாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனது வைத்தோம் கிருஷ்ணா சாட்சியாகிலே கிருஷ்ணா கிருஷ்ணா அருமத்தை தேடி தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை ஓரிடனே கொடுப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடனே கொடுப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ கேட்டதும் கொடுத்ததே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையினாயகனே கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையினாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த மேடையில் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ரசிகர்கள் அன்பு உள்ளவர்கள் அப்படியே அமைதியாத்து உட்காருங்க. பின்னாடி நல்லா கொஞ்சம் தெரியாது அப்படியே அதை
ஆகையால் சிறந்த முறையில் இங்கு அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் பெற்றெடுத்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் கான் சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை பொன்னாக்கும் ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் விழா கமிட்டிகள் அனைவருக்கும் நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடகத்தை காண வருகை தந்துள்ள ஏனைய சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் நாடகத்தில் எங்களையும் அறியாவது சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் மசி குற்றம் ஆகிய எவ்வித குற்றம் இருப்பினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையில் கொண்டு 1000 தப்பு செஞ்சாலும் இன்னைக்கு ஒரு நாள் பொழுது உங்க வீட்டுல நீங்க பெத்த பிள்ளைங்க தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்களோ சரி இல்ல யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு சங்கிலே நங்குறது மிதிப்பீங்களோ இன்னைக்கு நாடகம் சிறப்பு நாடகம் சரி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாம இருக்கும் என்ன அப்படி தெரிஞ்சிருக்க தெரியாது சில பேர் நாடகம் பார்க்கணும்னு வந்திருப்பாங்க சரி சில பேர் நாடகத்தை கெடுக்கணும்னு வந்திருப்பாங்க சில பேர் ஏன்டா வந்தவங்க தெரியாம வந்து உட்கார்ந்துருப்பாங்க சரி ஏன்னா அப்பேற்பட்ட மத்தியில இந்த நாடகத்திற்கு நடிப்பு சென்று என்று சொல்லக்கூடிய சிரிப்பு நடிகரமான சூழங்குடியை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் அண்ணர் அவர்களுக்கு முத்தலமை கிராம பொதுமக்கள் சரிவழி முன்னாடி இருந்து கௌரவப்படுத்தப்படுகிறார். ஆஹா நல்லா குடிக்கிறேன் பாரு குடிஞ்சு பணிஞ்சு வாங்குற பொச்சு நொறுக்கி போடுவேன் வெற்றி நொறுக்குன மசூலியா பாடுவேன் நான் எதுல வாயை வச்சு பார்த்துக்கிறேன் மூடியா பொன்னாடி இந்த கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தாருக்கும் இல்லா கமிட்டி அனைவருக்கும் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி வணக்கம் 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 நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு நாடகம் சிறப்பு நாடகம் இன்னைக்கு நடக்கிற நாடகம் என்ன நாடகம் சில பேர் தெரியாம இருப்பீங்க தூக்கு தூக்கியா இல்ல பவள கொடி சும்மா இருக்கும் நீ பள்ளி திருமணம் எல்லா பேருக்குமே தெரியுமே இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் தமிழகத்தில் தலை சிறந்த நடிகர்கள் பங்கு வரக்கூடிய பள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் ஆமா அப்படி என்ன நிறைய இருக்கு குகனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்தனின் காதல் திருமணம் என்று போட்டக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா பங்குனி உத்திரம் இந்த நாள் ஏன் வச்சு தெரியுமா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திரம் அப்பேற்பட்ட நாள்ல இன்னைக்கு வள்ளிய கல்யாணம் முடிச்சிருக்கிறோம்னா எப்பேற்பட்ட சிறப்பு விஷயம் ஏன்னா கந்தனின் காதல் திருமணம் எம்பெருமான் முருகப்பெருமான வள்ளிய வந்து காதலிச்சு இழுத்துட்டு ஓடி இருந்திருக்காரு அவரே லவ் பண்ணி பிள்ளைய கூட்டி ஓடி இருந்திருக்காரு நம்ம எல்லாம் கூட்டி போய் தப்பா தப்பு கிடையாது அவருக்கே 2 பொண்டாட்டி கீழே நீ 4 வச்சுக்கலாங்கிற சொல்ல வர்றேன் அப்படி கிடையாதுங்க பொண்டாட்டி வச்சு ஒரு அளவோட வச்சுக்கிறேன் என் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் 2 பொண்டாட்டி கட்டிருந்தா உயிரோட இருக்கா செத்து போச்சானா சந்தோஷமா வாழ்றாங்க ஆனா எனக்கு ஒரு பொண்டாட்டிங்க வீட்டுல விடிஞ்சா சண்டை பொழுது அரைஞ்சா சண்டை ஆனா அவன் மட்டும் சந்தோஷமா இருந்தா எனக்கு வகுத்த தாங்க முடியல நேரம் விரும்புற வீட்டுக்கு போனேன் ஒரு பொண்டாட்டி கட்டி விடிஞ்சா சண்டை ஓடுறா பொழுது அடைஞ்சா சண்டை ஓடுறா நீ 2 பொண்டாட்டி கட்டி சந்தோஷமா இருக்க உன் வீட்டுல ஒரு சின்ன சண்டை சத்தம் கூட வெளியே வர மாட்டேங்குது எப்படின்னு கேட்டேன் என்ன சொன்ன அதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் என்ன சொன்னா மாப்பிள ஒரு பொண்டாட்டி கட்டினா அவன் நம்ம ஒரே சண்டை ஓடுவா 2 பொண்டாட்டி கட்டினா அவளுக்கு 2 குடுமையை பிடிச்சிட்டு நம்மளை விட்டுவாளுன்றியா 2 பொண்டாட்டிக்கு எங்க ஓடுறது முதல் பொண்டாட்டி சோத்துல பூர்ணமங்க தரவேன் எனத்துக்கு ஒரு விஷயம் வச்சுமானா ஒரு சில பெண்கள் வந்து காலை தூக்குனா போதும் குப்பையில கூட கோடீஸ்வரனா மாறிடுவேன் சரி ஒரு சில பெண்கள் காலை தூக்கணும் நினைச்சாலே போதும் நாசமா போயிருவேன் அப்படிப்பட்ட வலது கால் அப்படி சொல்லுங்க கல்யாணம் முடிச்சு 3 முடிச்சு கூட்டி பொண்டாட்டி ஒரு பொண்ணு வர நேரம் வீட்டுல பெரிய அதிர்ஷ்டமா நீங்க காத்திருக்கேன் எப்படி ஏன்னா கல்யாணம் முடிச்ச புதுசுல ஒருத்தர் என்ன பண்றிருக்கான் முத பொண்டாட்டியை கூப்பிட்டு குலசாமி கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கான் புதுசா மாமனார் வீட்டுல கொடுத்த புது ஹீரோ ஹோண்டா பைக்கு வண்டி 20க்கு மேல திருகவே மாட்டேன் பொண்டாட்டிக்கு தோணுச்சு இவன் இப்படி விட்டா திருகவே மாட்டேன் லேசா என்ன பண்ணிருக்கா தெரியுமா புருஷன் நூல்ல லேசா கையை தூக்கி போட்டிருக்கா கைய புருஷன் நூல்ல பொண்ணுட்டு கை போட்டு சரசம் தானே கை போட்டுட்டு புருஷனை பார்த்து கேட்டிருக்கான் மாமா நான் உங்க தோல்ல கை வச்ச நேரம் கொஞ்சம் கூடுது இப்ப வண்டி எத்தனை போகுதுன்னு புருஷன் சொல்றீங்க நீ தோல்ல கை வச்ச நேரம் வண்டி இப்பதான் 20 இருந்து 40 தாண்டுதுன்னு இருக்கேன் அதோட சும்மா விட்டாலா தோல்ல வச்ச கையை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி நெஞ்சில வச்சிருந்திருக்கான் இப்ப எத்தனை வண்டி போகுதுன்னு கேட்க இப்ப தாண்டி நீ நெஞ்சில கை வச்ச நேரம் வண்டி 60 தாண்டுதுன்னு இருக்கேன் அதோட கையை விட்டாலா நெஞ்சில வச்ச கையை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி தொடையில வச்சிருந்திருக்கான் தொடையில வச்சு கேட்டிருக்காமா நான் தொடையில கை வச்ச நேரம் வண்டி எத்தனை போகுதுன்னு கேட்க சரி இப்பதான் வண்டி 80 தாண்டுதுன்னு இருக்கேன் சரி இவன் இழுச்சாப்ப என்ன பண்ணி போட்டியான் என்ன பண்ண 80ல போன வேகத்துல ரோடுல போடுறது ஸ்பீடு பிரேக்கரை பார்க்கல வேகமா போனது
கட்டின்னு விட்டுட்டியா? ஐயப்பா விட்ட வேகத்துல பொண்டாட்டி தொடையில ஓட்ட கைய அவசரத்துல வேற எங்கேயும் தூக்கி போட்டு இருந்திருக்கான். எங்க மாப்பிள அப்புறம் விடுறாளா? கண்ணை மூடிக்கிட்டு புருஷனை பார்த்து கேட்டிருக்கா, என்ன மாமா நான் இப்ப கை வச்ச நேரம் வண்டி எத்தனையில போகுதுன்னு. அதுக்கு என்ன சொன்னாரு? அத்தம் புரிஞ்சுடுக்க அடி நாசமா போறவளை 2 பேரும் சேர்ந்து 108ல போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கூறுகட்ட பொண்டாட்டை கட்டினா அப்புறம் அதுலதானே போக முடியும். வாழ்க்கையில 1000 கஷ்டம் வரலாம். ஏன்னா காதல் காதல் சொன்னேன், காதலிக்கிறது தப்பு கிடையாது. நல்ல புள்ளைய பார்த்து காதலிக்க நிச்சயமா. ஒருத்தர் ஒரு பிள்ளை 10 மாசமா காதல் பண்ணிருக்கான். சரி, உயிருக்கு உயிரான காதல். இவன் கையில ரத்தம் வந்து அவனும் பேட வச்சு கீறி கிரிவான். அப்படி உசுரான காதல். ஏன் இப்படி இந்த பிளேட வச்சு போயிட்டு கீறுறாங்களே? அந்த கையை வெட்டிக்கிற வேண்டியனே. இவன் நேரத்துல வெட்டிட்டானே, கையை முளைக்காதுல்ல. நீ வெட்டிட்டா மாப்ள? நான் மயித்து வெட்டுறேன். ஒரு விஷயத்த கேளு சொல்லு. ஏன்னா இப்படிதான் காதலிக்கிறதுக்குள்ள நல்ல உயிருக்கான காதல் இல்லையா? சரியா? என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் தப்பு நடந்து போச்சு. என்ன விஷயம்? இந்த லவ் பண்ற பையன் இந்த காதலி கண்ணத்துல போய் முத்தம் கொடுத்துருப்பான் போல. முத்தம் கொடுத்தது செருப்பு கட்டி அடிச்சு குடிச்சியா? ஏயா இத்தனைக்கு லவ் பண்ற பிள்ளை. அவன் லவ் பண்ண பிள்ளை முத்தம் கொடுத்தா ஏமா இந்த செருப்பு கட்டி அடிச்ச? நம்ம 2 உயிர்களை காதலிக்கிறோம். ஏன் செருப்பு கட்டி அடிச்சா? போட அடிச்சா போல. நீ ஏன் முத்தம் கொடுக்கணும்னு அடிச்சு தெரியுமா? நீ முத்தம் கொடுக்கறா நல்லா தான் இருக்கு. ஆனா நீ முத்தம் கொடுக்க வர்றப்ப உன் தாடி மசுறு என்ன குத்துதுன்னு சொல்லி வந்திருக்கான். இவன் தாடி மசுறு புசு புசு வச்சு கொடுத்துருக்காயா? அப்பதான் சொன்னா இவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன நம்ம காதலி இவன் தாடி மசுறு குத்துதுன்ட்டான். இனி இந்த மசுறு தேவையா? தேவையில்ல. ஓடி இருக்க சலூன் கிடைக்கும். எதுக்கு? வரட்டு 4 இழுவை இழுத்துட்டு ஒரு யோசனை. நம்ம காதலி இத்தனை நாளா நம்ம தாடியோட தான் பாத்துருக்கான். இப்ப சேவிங் பண்ணிட்டோம். இப்ப போய் முகத்தை காட்டினா நம்ம லவ்வருக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு வீட்டுக்கு போயிருக்கான். இவன் துணியை வச்சு காய பொடிக்க காய போட்டு வந்திருக்கான். விறுவிறுன்னு போனவே பின்னாடி வாக்கில அந்த பிள்ளை கட்டி பிடிச்சு கண்ணத்தை பிடிச்சு அப்படி முத்தம் கொடுத்திருக்கேன். சரி, முத்தம் கொடுத்தப்ப இந்த பிள்ளை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருக்கு. என்ன சொல்லிச்சு? வேமா முத்தத்தை கொடுத்துட்டு ஓடி போயிரு, சலூன் கடைக்கு போன தாடிக்காரே வந்துட போறான்னு இருக்கு. சரி, அப்பதான் நினைச்சிருக்கேன் இவளுக்கு நம்ம எத்தனாவது காதலண்டா. ஏன்னா ஒரு விஷயம், ஒரு இடத்துக்கு போனா நம்ம சிறப்பா பேச கத்துக்கிறோம். டோக்கனை போட்டு வேணா போங்க. உங்களை மாதிரி முகரம் வச்சு அப்படி விளைஞ்சுக்கிருக்க. ஒரு விஷயம் தெரியுமா? வாழ்க்கையில 1000 பேருக்கு 1000 கஷ்டம் வரலாம். நான் இங்க இருக்கிற பெண்கள் கூட நினைக்கலாம் என்ன வந்து பப்புனுக்காரே அவங்களை கேவலமா பேசுறாங்க. நான் அப்படிலாம் பேச மாட்டேன். பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள். இருந்தாலும் என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் எனக்கு கொஞ்சம் வருத்தத்துல தான் இருக்கு. உங்க பாதம் தொட்டு பப்புனுக்காரன் கேட்டுக்கிறேன். பெண்களுக்குள்ள பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். வீட்டுல கட்டுன புருஷன் தண்ணிய போட்டு வந்தால் தயவு செய்து வையாதீங்க, திட்டாதீங்க. குடிச்சா புருஷன் வந்து குழந்தை மாதிரி தொட்டில ஓட்ட ஆட்டணும். இதான் மக்களுக்கு கருத்து சொல்ல. இன்னைக்கு நான் சொல்ற கருத்தை கேட்டுக்கோங்க. சொல்லுவாங்க, புருஷன் முடிச்சு வந்தா தொட்டில ஓட்ட ஆட்டுங்க. சரி, மீறி சேட்டை பண்ணாங்கன்னா ரோட்ல தூக்கி போட்டு சங்குனே மிதிங்க. சாமாங்க ஏத்திட்டு என்னத்துக்கு சங்கோட நெரிச்சுல. ஏன்னா நான் ஏன் சொல்றேன், ஆம்பளை ஏன் குடிக்கிறாங்க தெரியுங்களா? ஆம்பளை குடிக்கிறதுக்காக பெண்கள். நீங்க வாத்து வீட்டுல புருஷனை அன்போட பேசினா நல்லா சம்பாதிக்க மனுஷன். சரி, நான் விளையாட்டுக்கு சொல்லல. இங்க எவ்வளவு பெண்கள் உட்காந்துருக்கீங்க. நான் பப்புனுக்காரே உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? இங்க இருக்கிற பெண்கள் கூட்டத்துல நான் கேட்கிற கேள்விக்கு சரியா கை தூக்கிட்டீங்கன்னா கை தூக்குற பெண்களுக்குள்ள தலைக்கு 100 ரூபாய் பரிசு. மாப்பிள்ள மத்தொரு மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊர்ல சொன்னா 100 ரூபாய் தந்துடணும். சரியா? கைத்துக்குள்ள 100 ரூபாய் தர்றேன். மாப்பிள்ள போய் பேசுவாரா? இவ்வளவு ஒரு சபை கூடி இருக்கு. இந்த மேடையில நான் போய் பேசுவேனா? பேச மாட்டேன். தெரியும்ல. சரியா கைத்துக்குள்ள தலைக்கு 100 ரூபாய். பேச்சு மாற மாட்டேன். 100 ரூபாய் கேள்வி கேட்கவா? கேளுப்பா, மண்டைய கிடுக்கலாட்டி ஓட்ட காசு இருக்கா குடுத்துருன்னு சொன்னா சத்தியமா சொல்றேன். காசு இருக்கு. சரி, சரியா கை தூக்கல தலைக்கு 100 ரூபாய். பெண்களுக்கு மட்டும் உண்டான கேள்வி. சரி, கஷ்டமான கேள்வி, சிம்பிளான கேள்வி. கேளியா? என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி? இங்க இருக்கிற மாபெரும் பெண்கள் கூட்டத்துல யாரெல்லாம் வீட்டுல கட்டுன புருஷனுக்கு ஒழுங்கா மரியாதை கொடுக்குறீங்களோ அம்புட்டு பொம்பளை கை தூக்கு வைப்போம். ஒரு சனம் இல்ல, இன்னும் ஒரு வீட்டு தூக்கல. அப்ப நீ தப்பிச்சிட்டியா? பச்சை சேலக்காரக்கா தூக்கிட்டு படக்குன்னு இறக்குற என்னவா? என்ன யாரையும் தூக்கல, ஒரு சனம் தூக்கல. புருஷனுக்கு சோறே போடாது. விளக்க மாட்ட கூட அடிக்கணும்.
ஏன் மாப்பிள்ள அண்ணே உங்களோட ரவுட்டு நம்ம பொண்ணாடி என்ன செய்யறா வீட்டுல நம்ம முன்னாடி விளக்கமா இருக்கும்டா மூடு. சரி ஏக்கா, ஆனா உண்மைக்குமே நீ படக்குன்னு கை தூக்குற 100 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சேன். லவக்குன்னு எடுத்துக்க பாத்தியா? சரி புருஷனுக்காண்டி வேற 100 ரூபா காசுலாம் கொடுக்க வேணாமா? யாருக்கு தெரியும்? சரியா நீ பெண்களை கேட்டா எங்க ஆண்களை கேட்டு பாரு. எதுக்கு வம்பு? நேற்று போன ஊர்ல கள்ள கொண்டு ஏறி வந்திருக்காங்க. கேட்டு பாரு லட்சுமணா, இன்னைக்காவது பெண்களுக்கு தலைக்கு 100 ரூபாண்டு. சரி நேற்று போன ஊர்ல ஒரு கேள்வி கேட்டு என்ன கேட்ட அப்படி ஆம்பளை ஆளுக்கு புள்ளா ஆம்பளை ஆளு நான் கேட்கிற கேள்விக்கு யாரெல்லாம் சரியா கை தூக்குறீங்களோ கை தூக்குற ஆளுக்கு புள்ள தலைக்கு ஒரு கோட்டு விட்டு பக்கால 2 கையா தூக்கிப்பாரு. அவன் கை தூக்க ரெடியா உட்காந்துருக்கேன். சரி ஆனா நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேள்வி கேட்டா யாரெல்லாம் வீட்டுல கட்டுன பொண்டாட்டுக்கிட்ட அடி வாங்குறீங்களோ அப்படி பேரு கையை தூக்குங்கன்னு நாசமா போறீங்க. அப்படி பேரு தூக்கிட்டாங்க. ஒருத்தாரு கூட தூக்கலையா? ஆனா அந்த கூட்டத்திலயும் ஒருத்தர் மட்டும் கையை தூக்கவே இல்லை. அங்கேயே ஆண் இருக்காயா? எனக்கு சந்தோஷம் தாங்கல. ஆம்பளை மானத்தை காப்பாத்த வந்து என் சிங்கமே பப்புனுக்கார மேல ஒரு கேள்வி கேட்டேன். யாரெல்லாம் கட்டுன பொண்டாட்டி அடி வாங்குறீங்களோ அப்படி பேரு கையை தூக்குங்கன்னு எல்லா பொண்ணும் வெக்கத்தோடு தூக்கிட்டாங்க. சரி நீ ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கையை தூக்க குடுத்தியா போட்டுற? நீ தான் போட்டுல ஜெயிச்ச குடியா போட்டுருங்கிற அந்த ஆள் வாங்க மாட்டேன். ஏயா நல்லா குடிப்பேன் மனுஷன். ஏன் புடிங்க நீ தானே போட்டுல ஜெயிச்ச, நீ தான் கை தூக்கல, புடி போட்டு. அட போ தம்பி, நான் ஏன் நீ கேட்ட கேளுக்கு கை தூக்கல தெரியுமா? அப்படித்தான் நானும் கேட்டேன். ஏண்டு அதுதான் ஆள் ஒரு வார்த்தை சொன்னாரு. நேத்து தான் எனக்கு என் பொண்டாடிக்கு நடந்த சண்டையில அவ அடிச்சு கையை உடிச்சு விட்டு அவன் கையை தூக்க முடியல. அவன் போட்டு ஊமை குத்தா குத்துருக்கா வீட்டுல. எனக்கு தெரியுமா தோசைகள் பறந்து இருக்கு. ஆனா என் வீட்டு பக்கத்துல சத்தியமா நடந்த ஒரு விஷயம். என்ன விஷயம்? அப்படி முந்தா நேரத்து பேப்பர்ல கூட வந்துச்சியா? என்ன அப்படி இருந்துச்சு? உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. தெரியல நாடகம் போறாங்க. டிவி பாக்குறோம் பாத்தீங்களா? ஆமா. டிவி பாக்குறது பெரிய ஆபத்தை விளைவிக்குமா? எப்படி அது? பெண்கள் வந்து நாடகம் பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம். ஆம்பளை வந்து தனியா வந்து வீட்டுல டிவி வைக்க கூடாதாம். டிவி பார்த்தா பெரிய ஆபத்து வருமா? என்ன அப்படி ஆபத்து? நான் பேப்பர்ல படிச்ச உண்மையான சம்பவம். என்ன சம்பவம்? ஒரு இளவட்ட பையன் டிவி பார்த்துட்டு இருந்திருக்கான். சரி திடீர்னு செத்து போயிட்டியா? என்னையா அது? டிவி பார்த்துட்டு செத்து போயிட்ட ஒத்தையில எப்படி இறந்தாலும் தெரியல. வீட்டுக்குள்ள தடையத்தை தேடி பார்க்கற ஒரு தடையும் சிக்கல. கடைசியில ஒரே ஒரு தடையும் சிக்கிருச்சு. என்ன தடையா? அவன் டிவி பார்த்த ரூம்ல ஒரு சிசிடிவி கேமரா ஒன்னு இருந்திருக்கு. இந்த கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் எப்படி செத்துருக்கான் தெரியுமா? எப்படியா? கொடுமை, அப்படிப்பட்ட கொடுமை அனுபவிச்சுக்க முடியாது. என்ன அப்படி சொல்றீங்க? இவன் ஒவ்வொரு சேனலா மாத்திக்கிட்டே இருந்திருக்கான். சரி திடீர்னு ஒரு சேனல் மாத்திரப்போ ஒரு பொம்பளை முண்டை மாதிரி நின்றுருக்கு. ஆர்வத்துல முண்டை டிவியை போட்டு கற்பழிச்சிருக்கான். எந்த ஓட்டத்துல எதை ஓட்டான்னு தெரியல. முண்டை செத்துட்டான். நேற்று யாரோ 3D பாத்தீங்களாமே. என்ன மயத்துக்கு நீ டிவி பாப்பே நீ? ஆனா லட்சுமணா, ஆம்பளை வந்து பொம்பளை அடிக்கிறாமையா, பொம்பளை புருஷனை போட்டு அடிக்கிறாயா? எந்த நாட்டு கொடுமை? நம்ம நாட்டுல நடக்குது. புருஷனை போட்டு இப்படி சங்கில குத்துது நங்கு நங்கு நங்குண்டு. புருஷன்கார ரோசக்கார உன்கிட்ட வாழ்றதுக்கு நான் வீட்டுக்குள்ள போய் கலந்தாடியில கவுத்த மாடி தொங்குன்னு ஓடிட்டான். நல்ல நெடுல கவுரு வீட்டை அடைச்சுக்கிட்டு காத்தாடுல கவுத்து போட்டு தொங்கிட்டான். பொண்டாட்டி 1 மணி நேரம் கழிச்சு ஊருக்காரங்களை மொத்தமா கூட்டி குத்த விடுது. வாச கதவை நங்கு நங்கு சங்குன்னு குத்துறா. கதவு திறந்துருச்சு. வீட்டுக்குள்ள ஓடி போய் பாக்குறாங்க. புருஷன்கார காத்தாடுல கவுத்த மாட்டாக தொங்குறான். நாக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு. ஆனா சாகல. அவசரத்துல டேபிள் பண்ண போய் கவத்தை போட்டு தொங்கிருந்திருக்கான். ஏன்னா காத்தாண்ட மேல ரொம்ப சில கூறுகிட்ட இருக்குதான் செய்யறாங்க. ஆனா வாழ்க்கையில 1000 கஷ்டம் வரட்டு. குடும்பத்துக்கு என்ன தேவை? கணவனும் மனைவியும் ஒன்றா இருந்து வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு போனாலே இல்லறமாகப்பட்டது நல்லறமாக அமையும். ஏன்னா குடும்பத்துல 1000 பிரச்சனை வரலாம். ஒரு வீட்டுல சண்டை வருதுன்னா புருஷன் வீட்டுல இருந்தா பொம்பளை டிவி நொண்டாம இருக்கணும். பொம்பளால வீட்டுல இருந்தா புருஷன் செல்ல நொண்டாம இருக்கணும். இது ரெண்டையும் நொண்டாம இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இருந்தாலும் மக்களுக்கு சின்ன ஒரே ஒரு கடைசி கருத்து. லட்சுமணா, கருத்து சொல்லலாமா? நல்ல விஷயம் நானும் சொல்லலாம்ல. சொல்றேன். இந்த செல்போன் இருக்க வாயில பல்லுலாத மனுஷனை கூட பார்த்து போறான். ஆனா பாக்கெட்ல செல்லுலாத மனுஷனை பார்க்கவே முடியாது. நாய்வையெல்லாம் செல்லு வச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? இப்படித்தான் இந்த செல்போன்ல 4G சிம் பார்த்தா ஜியோ சிம். இந்த ஜியோ சிம் யூஸ் பண்றதுனால சின்ன சின்ன இதயம் படுத்த சிட்டுக்குருவி, கொக்கு, மின்மினி பூச்சி போன்ற உயிரினங்கள் செத்து போகுதான். இதனால என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இனிமே மறந்தாப்புல கூட தப்பி தவறியும் ஞாபகம் மறதியா கூட போன் பேசிட்டா தயவு செய்து போனை யாருமே பேண்ட் பையில வைக்கவே வைக்காதீங்க. போன் பேசினா குருவியே சாகுது. பேண்ட் பையில வச்சா குஞ்சு சாகாதா? செத்துரும்.
மூடு எல்லாத்தையும் கட்டு. அதனால வந்திருக்க வேலை எடுத்து சொல்லணும். எப்படி தெரியுங்களா? அப்படி வாங்குறேன். பார்க்க கூடி இருக்கிற பெண்ணூரே நடந்து வருது வாருங்க. பிரபு மற்றும் எஸ்கேஆர் மாரிமுத்து தான் நீங்க நல்லூர் பிபி முத்துவேல் சிசிய புள்ள மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழமுருணி ஏஎஸ் தங்கராஜ் தான் ஸ்ரீ சித்தி விநாயகர் துறை கட்டிக்குளம் ஸ்ரீ சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி துறை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் முத்தனேந்தல் கிராமத்திற்கு கட்டிக்குளம் ஸ்ரீ சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி வருகையை முன்னிட்டு இவர்கள் மணியில் முத்தனேந்தலில் அமர்ந்துள்ள சிங்கார வண்ணொலி முன்னணி கலைஞர் முத்தனேந்தல் கிராம கமிட்டி தலைவர் திரு எஸ் சுந்தரபாண்டியன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் இவர்கள் மணியிலும் அது விமர்சையாக சீரும் சிறப்புடனும் நடந்து கொண்டிருக்கும் நாடகம் புகழை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்தனின் காதல் திருமணம் என்று போற்றக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக நடிக்க காத்துக்கொள்ளும் நடிகர் சிகாமணிகள் சென்ற இடமெல்லாம் வெற்றி முடித்து கொட்டியக்கூடிய இன்னிசை மன்னன் இன்னிசை தென்றல் என்று நாட்டு மக்களால் பாராட்டப்பட்டிருக்கூடிய அருமை சகோதரர் நமது அழகுருவர்கள் மாணவர் அருகாமலுக்கும் வல்லாள மாணவர் கண்டெடுத்த கே சந்தனகுமார் அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் வீர்த்தன் ஒருத்தராடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்தில் சிறப்பாக உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிவேமனுக்கு காத்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய கவுன்சிலர் ஏ குமரன் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவப்படுத்தப்பட்டார்கள். முத்தனேந்தல் கிராம பொதுமக்கள் சார்பிலே ஒன்றிய கவுன்சிலர் ஏ குமரேசன் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவப்படுத்தப்பட்டார்கள்.
காணாம போன அறிவிப்பு இங்க இருந்த பப்புனை ஏதாச்சும் கேட்டு கழியக்கூடாது. ஐயா சிறந்த முறையில் இந்த நாடகத்தில் அருமையாக உங்கள் முன்னால் நடிக்காத்துக் கொண்டிருக்கும் நமது மதுரை மன்ற கண்டெடுத்த ஏஎல் கவிதாசிரி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிநாயகருக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் இந்த நாடகத்தில் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்தி ஆவன் என்று சபதமேற்று வருகை தந்துள்ள நாடகமான பேரரசு சிறந்த முறையில் அருமையாக சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய புதிய மன்ற கண்டெடுத்த ஏஎல் கவிராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் என்ற கலாபுராக தோன்றுவார். மற்றும் எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அருமையான முறையில் பல பாடல்களை முறையாக பாட காத்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய நமது கமுதை மலர் மருதமனுக்கும் செய்யாமங்கலம். ஏங்க உங்க பேர் செய்யாமங்கலம்? செய்யாமங்கலம் தான் ஊரு. நாளை பின்ன வாங்கிட்டு போதும் போதும் கிளம்பி செய்கிறேன். நீ செய்யாமங்களை செய்யவே மாட்டவள. ஐயா செய்யாமங்கலம் கண்டெடுத்த அருமை மாமா கேஆர் ரமேஷ் அவர்கள் உங்கள் முன்னர் ஹார்மோனியம் பின் பாட்டு. சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரள நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். சிந்தும் நதியின் இசை நிலவினிலே சேரள நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பட்டம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பட்டம் காவேரி வெற்றிலைக்கு சிங்கமாட்டியதும் கவிதை கொண்டு சிங்கமாட்டியதும் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போ சிங்கமாட்டியதும் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போ இசை நிலவினிலே சேரள நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். சிங்கிளத்தீவிற்கும் அமைப்போம் சேதுவை நீடுத்தி பாலம் அமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரினிலையா வங்கத்தில் ஓடி வரும் நீரில் மிகையா பையத்து நாடுகள் பயிர் செய்வோம் ஓடி வரும் நீரில் மிகையா பையத்து நாடுகள் பயிர் செய்யும் நிலவினிலே சேரள நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். நன்றி 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 ஆண்டவன் படைச்ச ஒரே சொத்து ராமதாஸ் மாமாக்கு தொண்டையை படைச்சிச்சா. எனக்கு மட்டும் படைச்சிருந்தா கிழிச்சிருவேன். தேசபக்தி பாடல்
ஐயா பாரதியார் பாடல். உண்மைக்குமே ஏன்னா அருமையான பாடல், நல்ல ஒரு பாடல். மாமாவார் வச்சா போதும் முடிச்சிருவாங்க. அதனால இது நோங்குறாரு ஆத்துக்குருவான். அதனால சிறப்பாக அருமையான முறையில் நீங்க சிறப்பாக மிருதங்கத்துக்கு கலந்து கொண்டிருக்க மிருதங்க சக்கரவர்த்தி கோடையிடி குமரன் இடி முழக்கம் என்று அழகாக சிறந்த ஒரு மிருத ராசிகருக்கு நமது திருப்பூரும் மாணவர் மதமிருக்கும் கழிவுபடை தமிழ் கண்டெடுத்த அவையும் சேதுராஜன் உங்கள் முன்னால் மிருதங்க டொபினன் டோலா ஒல்லியா இருக்கிறப்ப சந்தையை பார்த்தேன் நீ நல்லா செய்வேன்னு தெரியும்.
இருக்கீங்க ஒரு 4 பேர் எச்சமானே ஒல்லியா இருக்கிறாங்க ஜெயராசு பள்ளி கிங்கினா இருக்கு பனையில வச்சு நேர்தா 25 ஆள் இருக்கிறேன்னு வாக்கிங் தான் போகணும். நாங்கெல்லாம் வாக்கிங் போக மாட்டோம். சிறப்பான முறையில் நீங்க வாக்கிங் பிளஸ் மண்டல கட்டி வச்சிருக்கீங்க அப்படி சொல்லுவீங்க. சிறப்பான முறையில் இங்க ஆண்டு காத்த கொடுங்க ஆண்டு சக்கரவர்த்தி நமது ஒரு அருகாமிருக்கும் அரசு குலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்கள் அருமை பேரணமாகிய அருமையாக நல்ல முறையில் வாசித்து இயற்கை முறையில் சிறப்பு பேரை தாங்கி நிப்பாட்ட வந்திருக்கும் அருமை மாப்பிள்ளை அரசு குலம் கண்டெடுத்து லட்சுமணன் உங்கள் முன்னாள் ஆல்ரவுண்டர் செயல் கொஞ்சம் வயசு இல்ல வயசுல கொஞ்சம் அடிப்பேன் வயசா உனக்கு வேலை மாட்டுது. சிறந்த முறையில் நாங்கள் பாடுகின்ற பாடலுக்கும் பேசுகின்ற பேச்சுக்கும் தக்கவாறு சுதி லய கலைஞர் சிறந்த முறையில் தாள கலைஞர் நமது திருப்பணமலர் அருகாமலுக்கும் வயச்சேரி மாணவர் கண்டெடுத்தவை தெய்வேந்திர அவர்கள் உங்கள் முன்னால் சீனன் தலம் சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறையில் அருமையான சார்படை சிறந்த முறையில் என உண்மைக்குமே அன்பான உபசரிப்பு எங்கள் அனைவருக்கும் சிறப்பாக உணவளித்த அன்பான ஆர்வடை அவர் சார்பாகவும் எங்களது கலைஞர் சார்பாகவும் நன்றி கிடந்த வணக்கம் 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 என்பதை சிறப்பாக தெரியப்படுத்திக் கொண்டு சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு அருமையாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அருமையான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி அமைப்பகம் சென்றிடமெல்லாம் கல்யாணம் காதுகுத்து எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் ஓசிலே போட்டு வரக்கூடிய எதுக்கு சிறந்த முறையில் அருமையான நமது முத்தரேந்தர் மாணவர் கண்டெடுத்த உரிமை மாரியப்பன் அவர்கள் நினைவாக சிறப்பு முறையில் நியூ செல்வம் ரேடியோஸ் நியூ செல்வம் விநாயகனை பணிந்தால் நலம் கூடும் நல்லதோர் வாழ்வு பெற நாள்தோறும் விநாயகனை பணிந்தால் நலம் கூடும் பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமதேரு பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமதேரு 4 பேருக்கு
என் அறிவுக்கு எட்டியவரை உலகத்திலேயே சிறந்தது செல்வம் தான். செல்வம், ஆமா, உண்மைக்கு செல்வம் தான். ஏன்னா அல்ல குறையாத செல்வம் செல்வம். அதே போல அன்பான, ஏன்னா ஊரே உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. உண்மைக்கு அருமையான முறையில் சிறப்பான முறையில் அன்பான நீ செல்வம் ரேடியோஸ் உரிமையாளருக்கும் பணிபுரிகின்ற சிறப்பு ஆபரேட்டர்களுக்கும் எங்கள் சார்பாக கிழக்கு சார்பாக நன்றி நன்றியுடன் வணக்கம் தெரிந்து கொண்டு, மற்றும் எங்களை போன்ற கலைஞர்களை இந்த உலகத்திற்கே அறிமுகப்படுத்திய, ஏன்னா உலக நாயக என்ற முறையில் நம்மளை போன்ற கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடு அறிமுகப்படுத்திய சிறந்தது யூடியூப் சேனல்கள் என்ற முறையில் அருமையாக சிறக்கக்கூடிய நமது மண்ணில் அருமையாக கலைவத்திற்கும் முத்தனிந்தமாக கண்டெடுத்த பாலா என்று சொல்லக்கூடிய எழுச்சி தமிழன் அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாகவும், மற்றும் எங்களை பாசத்தில் பேசி விட்டக்கூடிய அருமை சகோதரர் ஆர்ச்சி தவம் என் சிங்கப்பட்டி உட்கார்ந்துருக்க சார்பாகவும் சிறப்பாக ரெண்டு யூடியூப் சேனலுக்கும் நன்றி நன்றி என்று தெரியப்படுத்திக் கொண்டு, சிறந்த முறையில் நாங்கள் அருமையாக இங்கே வந்திருக்கோம்னா பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண திரளாக வருக. இப்படிக்கு முத்தனந்தல் கிராம பொதுமக்கள் மற்றும் நாடகத்தை உங்கள் மூலம் அமைத்து கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர்கள் என்ற முறையில் நன்மது பெற்றக்கூடிய நமது திருப்பூர் ஏற்காக தொகுதிக்கு எடுத்து சிறந்த முறையில் அருமையான முறையில் எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் குறைந்த செலவில் சிறந்த நடிகரை கொண்டு அமைத்தரும் நாடகத்தின் பொன்னான அமைப்பாளர் நமது வாகுடி மாவட்டம் கண்டெடுத்த அருமை பிரபு 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 மற்றும் நமது ஏனாதி மாவட்டம் கண்டெடுத்த ஹார்மோனிஸ்ட் எஸ்கேஆர் மாரிமுத்து. ஆமா, இப்பொழுது செயற்குழு உறுப்பினர் என்ற முறையில் அருமையாக இந்த ஆடத்தை ஆட்சியர் மகாலி போன் எடுத்து சொல்றாங்க. செயற்குழு உறுப்பினர் அருமையான முறையில் எஸ்கேஆர் மாரிமுத்து சார்பாகவும் எனது பாசமும் அண்ணன் பிரபு என்ற சார்பாகவும் சிறந்த ஒரு நாடகம், அருமையான நாடகம் சிறப்புமிகு நாடகம். அனைவரும் அமைதி காத்து நாடகத்தை சிறப்போடு கண்டுகளிங்க. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க நடன மங்கை சூப்பர் புள்ள ஆத்தாடி காலத்துல அனுப்பிடுறா. என்ன வார்டு பாய் மாதிரி அனுப்பிடுறீங்க. நீ போனப்பட அந்த பிள்ளை வருவேன் வர்ணிக்கணும். நீ பெட்டிக்காரன் வருவேன். நடன மங்கை, நாட்டிய தாரகர், நடன சிங்காரி, ரோசா மொட்டு, மல்லிகைப்பூ சிட்டு, திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமிர்தம், நக்கன நாக்கு வெந்து உள்ள சுண்ணாம்பு அப்படி சும்மா இருக்க, நமிதா இடுப்பு, நயன்தார மடிப்பு. யாராச்சும் உள்ள விஷயத்தை அமுக்குங்கப்பா, சண்டைக்கு வர சும்மா அப்பேற்பட்ட முறையில் சிறந்த முறையில் வல்லாமலை கண்டெடுத்த எம்எஸ்கே பவதாரணி அவர்கள் உங்கள் முன்னால் டான்ஸ் அண்ட் காமெடி. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு
பாட்டை பாடினாருன்னா இந்த பாட்டை டிஎம் சவுந்தரராஜா பாடினாரா இல்ல சூரியலி கோந்தராஜா பாடினாரா இல்ல பி சுஷிலாமா பாடினாரான்னு யாரோட கண்டுபிடிச்சு போடலாம். ஆனா இப்ப உள்ள புது பாட்டை யாரு பாடுறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. நாயிலே சொல்லி கத்துதியா. இப்ப ஒரு புது பாட்டு தெரியுமா? அந்த பாட்டை கேட்கறதுனால கூட லூசா திட்டுறாங்க. லூசா தான் திட்டுறாங்க. இப்ப ஒரு புது பாட்டு டோட்டல் தமிழ்நாட்டே கலக்குச்சு. டிக்டாக்ல இருந்து, பேஸ்புக்ல இருந்து, வாட்ஸ்அப்ல இருந்து, ப்ரொஃபைல் விஷயத்துல இருந்து எல்லாமே இந்த ஒரு பாட்டு தான். இந்த பாட்டு தெரியுமா? மாறி 2ல இருந்து நல்லா புரியுறேன். ஏய் ஏ கொல்லி சோடாவே, ஏ கறி கொண்டமே, ஏ குட்டி பெப்பினா, ஏய் ஏ கொல்லி சோடாவே. ஏண்டா நாங்க நாலு நல்லா தான் ஏண்டா வயிற அந்த பாட்டு என்ன கேளுங்களே. வயிறியா பாடுறியா? ஏ கறி கொண்டமே அப்படியா? ஏ குட்டி பெப்பினா, மயிரி எருமச்சான் வாயில வாச்சான் மைத்துக்கு. நான் பாடுறியா வயிறியான்னு தெரியல. அப்படிதான் பாட்டா பாட்டு அவன் எழுதுறவன் கையை 2 விரல வெட்டணும். இன்னும் நாளை பாட்டு நோத்தான் கூட பாடுவாங்க. நம்ம வாக்குல எது செலுத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. காலம் எடுத்து வேலை செய்யாதவன் கோலமுறையா குரங்குக்கு ஒப்பாவான். ஆமாமா டான்ஸ் பேர சொன்னாலும் அடுத்து உங்கள் முன்னால் பப்புனார் எடுத்துக்கொண்டிருக்க ஏன் அவங்க முன்னாடி நினைக்கிற பேரை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு பொம்பளை பிள்ளை டக்குன்னு சொல்லியா? பொம்பளை புள்ளைய பாக்குறது என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போற? வேடிக்கை தான் பார்க்க போறேன். என்ன பண்ண சார் எங்க நேரம் அதானே வெளியே மட்டும் அடிச்சு விடு. சும்மா இருக்கணும். ஆகையால் உங்கள் முன்னால் பப்புனார் எடுத்துக்கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் யாருக்குமே தெரியாது. மதுரை ஏர்போர்ட் தெரியுமானே? பேரை மட்டும் சொல்லிட்டு போனேன். என்ன அதான மாதிரி பேரை மட்டும் சொல்லியா? ஏன்டா ஊரை வந்து ஆட்டையை கிடைக்கிற? பேரை சொல்றா. பப்புனார் எடுத்துக்கொண்டிருப்பவன். நீ பப்புன்னு தெரியாதா? பேரை மட்டும் சொல்றா. எங்களை சொல்ல பேரை மட்டும் சொல்லு. உடனே டான்ஸுக்கா போட்டுருக்கு. ஆனா மீசி எடுத்துட்டேன்னா அது பொம்பளை மாதிரி இருப்பேன். அது தனியா பண்ணிக்கலாம். நீ வருவேன் பாருங்க. யாரு தாய்மாரில எதிர்த்து போறிய பப்புனுக்காரப்ப உண்மைக்குமே நாங்க சொல்றது நீங்க சிரிக்கிறீங்களே. ஒரு பப்புனுக்காரன் இருந்துட்டாங்க எவ்வளவு கஷ்டப்படாது தெரியுமா? மேக்கப் பண்ணிச்சுட்டா பசங்க நிம்மதியா பேக்கெட்டு போக முடியாது. ஏயா நோங்குறாங்க ஒரு மாதிரி உன்னை பார்த்து தெரியுது. என்ன உனக்கு? சரி உன் பேரை சொல்லியா கழிச்சுட்டு. மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூரை சேர்ந்த விவி முத்துவேல் அவருக்கு அவனு கேட்கிறேன். உங்க வாத்தியார் வந்திருக்காரு இல்ல? வாத்தியார் சிஷ்ய மட்டும் தான் வந்திருக்கா? பேரை சொல்லணும்ல. பேரை மட்டும் சொல்லிட்டு போனேன். மதுரை ஏர்போர்ட் அருகாமல் வேற சொல்றானா? வேற மைக்க புள்ளி அடிச்சு புடுவேன். அடிச்சு இருக்கு புடி இருக்கு. 3 அழுப்பு வச்சு சப்பட்ட இருக்கு புடா. ஏய் இல்ல ரொம்ப ஓவரா பேசுற. நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்ன ஒரே அடி ஓவரா பேந்து ஓட்ட எடுத்து கட்டி கொண்டு போய் நிப்ப. பாத்துக்குறோம். என்னடா பாத்துக்கற? பேரை மட்டும் சொல்லு மாப்ள. மரியாதைல பேரை மட்டும் சொல்லிட்டு போ. உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? அந்த டான்ஸ் எடுக்கிறேன். ஏய் உனக்கு என்ன மரியாதை? இல்ல உனக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கிறேன். ஓ வேலை என்ன? உன வேலை என்னடா? நான் பாடுறதுக்கு ஆண்டோட மூடிட்டு வாசிக்கிறேன். அப்படி ஆண்டோட எல்லா வேலையும் செய்ய வேண்டாம். ஏத்து பச்சன பட்டு அடிச்சு விடுவேன். ஏத்து பச்சன பயங்கரத ஒண்ணே பட்டு அடிச்சு விடுவேன். உனக்கு என்னடா தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியுமா? எல்லாமே தெரியும். இல்ல வா. சரி என்ன கேட்டோம் சொல்ல காத்துறீங்க. சரி என்ன கேட்டா என்னன்னு சொல்லிடுவியா? நீ என்ன வேணாலும் கேட்கலாம். ஏய் நான் கேட்டா என்னன்னு சொல்லிடுவியா? என்ன வேணாலும் சொல்லுவேன். உண்மைக்கு சத்தியமா நான் ஒண்ணுங்குவேன். நீ ஒண்ணுண்டா நான் ரெண்டும்பேன். நான் ரெண்டுங்குவேன். நான் மூணும்பேன். நான் மேடுங்குவேன். நான் பல்லம்பேன். நான் ஆங்குவேன். நான் சொல்லியா? நான் மைத்துக்கு சொல்லு. சொல்ல மாட்டேன். நான் எழுச்சாப்பல போயாங்கிட்டு சோழபுரியை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஐயா பப்புன்காமி குடியிருக்க தந்து பொந்து ஓட்ட ஒருசல் பொம்பளை வேஷம் முத கொண்டு போட்டு வருவேன். பப்புன் டான்ஸ் முடிஞ்ச அந்த பொம்பளை வேஷம் தான். பொம்பளை தானே நீ என்ன வேலை? யாராவது பெண்கள்ல புருஷனுக்கு தண்ணி ஊத்த போறேன், சோத்துக்கு தண்ணி ஊத்த போறேன் யாராவது ஓடுனீங்க பொம்பளை வேஷம் போட்டு வந்து யார் யார் வீட்டுக்கு போறீங்களோ அம்பட்டு ஒரு புருஷங்களையும் ரேப் பண்ணி போடுவேன். யாரும் போயிடக்கூடாது. நீ புடுங்கினது போதும். நீ பெரிய கெட்டிக்காரன் தெரியும். இவ்வளவு பேசிட்டல. இப்ப என் காதலி வருவா பாரு. டான்சர் எங்க காதலி. அவள் அந்த பிள்ளையோட நீ ஆடி பாரு. ஆடி ஜெயிச்சிரா பாப்பா. அந்த பிள்ளை 2 காலையும் தூக்கும். நீ 4 காலையும் தூக்கு. வர்ற டான்ஸ் காரணம் ஆடுவா. ஆட்டம் பிச்சிருடா. ஈக்குவல் ஆடுவா. நொறுக்கிற நீ ஆடுவியா? பாப்பா பாப்பா மாப்ள. டான்ஸ் கார பிள்ளை ஜெயிச்சா நம்ம ஜெயிச்சா பாத்துக்குறோம். பாத்துக்குறோம். உள்ள காக்கா விட்டுருவா. ஜெயிச்சிட்டு